உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் டேட் வந்து ஆகஸ்ட் 3 மார்னிங் 10ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எண்ட் ஆஃப் த டேட் பார்த்தோம்னா ஆகஸ்ட் 5 ஈவினிங் 5 வரைக்கும் இருக்கு. நீங்க உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து லாக் பண்ணி வச்சுக்கணும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்த உடனே நீங்க அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 9 அப்போ உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அந்த அலாட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்க டைரக்டா காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவே நீங்க அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டிஎஃப்சி சென்டருக்கு போய் உங்களோட மினிமம் ஃபீஸை நீங்க பே பண்ணிட்டு உங்களோட சீட்டை வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 9 வரும். அதுவே அப்வர்ட் ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அலாட்மெண்ட் வந்து ஆகஸ்ட் 17 தான் வரும். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். நீங்க அப்வர்ட் ஆப்ஷன் கொடுத்திருந்தாலும் சரி, இல்ல ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தாலும் சரி, டிஎஃப்சி சென்டருக்கு 5 டேஸ்க்குள்ள போய் உங்களுக்கான சீட்டை நீங்க லாக் பண்ணி வச்சுக்கிறது இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். இதை மிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான சீட் அங்க கிடைக்காம போயிடும். இன்கேஸ் அப்வர்ட் ஆப்ஷன் கொடுத்தும் நீங்க டிஎஃப்சி சென்டருக்கு 5 டேஸ்க்குள்ள போகல அப்படின்னா உங்களோட சீட் அந்த இடத்துல மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இது வந்து கவுன்சிலிங்ல ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ். இதை மிஸ் பண்ணாதீங்க. கரெக்டான டைம்ல கரெக்டான டேட்ல வந்து உங்களுடைய அப்வர்ட் ஆப்ஷனா இருக்கட்டும், இல்ல சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ற ஆப்ஷனா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கரெக்டான டைம் அண்ட் டேட்ல போய் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு சின்ன கிளாரிட்டி தான். கவுன்சிலிங்ல செகண்ட் ரவுண்ட்ல இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.